லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கிரேவி கறி எப்படின்னாலும் சொல்லாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோடலாம் நல்லா இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவை பொருள்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு வந்து தேவையான பொருள் வந்து 2 உருளைக்கிழங்கு, நான் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துன்னுக்குறேங்க. அதே போல் வந்து 2 முருங்கைக்காய், அதே போல் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோங்க. அப்புறமா 2 வெங்காயங்க. இதெல்லாம் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்காவை நம்ம கட் பண்ணிக்கின்னு நீட்டாக உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதே போல் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது அடுத்தது நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர்லேயே நம்ம வறுத்துக்கலாங்க. தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க நம்ம. அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஒரே பட்டை 1 போட்டுக்கலாங்க. லவங்கப்பூ வந்து 4 போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து தேங்காய் ஒரு கொஞ்சமாங்க, ஒரு 1/4 கப்பு தான் போட்டிருக்கிறேன் தேங்காய். அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால குக்கர்லேயே வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு வறுத்த பொருளை மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க, கொரன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இப்போது வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேங்க. பாருங்கள், முருங்கைக்காய் இவ்வளோ சைஸ் அரிஞ்சால் போதுங்க. இப்போ நம்ம குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடலாங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின்னு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சோம் பாருங்கள், வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதுங்க. பச்சை மிளகாய் வந்து 1 வந்து நான் கட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுடலாங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளியெலாம் போட்டு வதக்கிடலாங்க. நம்ம வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய் போட்டுடலாங்க. அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கி கொடுக்கலாங்க. வதக்கினோடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே போல் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணுங்க. வதங்கினோடனே அப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு போட்டுடலாங்க. முதல்ல நம்ம வதக்கணும் பாருங்கள், அந்த பவுட்ரு வந்து இருக்கிறது நம்ம இந்த உருளைக்கிழங்குகளோடு போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரணுங்க. நம்ம இப்போ காரம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் பாருங்கள், நல்லா வந்து ஒரு விசில்லே நல்லா வந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்குலாம் கூட நல்லா வெந்துட்டுக்குதுங்க. ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ கிரேவி இருந்தால் போதுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி சாதத்தோடலாம் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மசாலா ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.